வாங்க பாலகிருஷ்ணன், வாங்க 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 வாங்க. பார்த்து நீண்ட நாளாகி போச்சு. மழை நல்லா வருது சாத்தூரை தவிர மற்ற ஊர்களில். நீங்கள் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது சாத்தூரில், மழை பெய்ய வைக்கிறது வெளியூரில். இது என்ன கொடுமையாக இருக்குது? உட்காருங்க 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 உட்காருங்க. இப்போது நீங்கள் கஷ்டப்பட்டு மழையை உற்பத்தி பண்ணுறதுக்கு பதிலாக இந்த கம்ப்யூட்டரில் ஏஐன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஆர்டிஃபிஷியலாக செயற்கையா. இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா பொம்பளை பிள்ளை டொயட் பாடுறது, காமெடியாக பேசுறது, இதெல்லாம் வீடியோவை கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி மழை பெய்யுறது மாதிரி வீடியோ கொண்டு வந்துருமா? மழை பெய்யாமலே மழை பெஞ்ச மாதிரி கொண்டு வந்துருமா? பெய்யாமல் இருக்கா? நீங்கள் இப்போ நம்ம எடுத்துருக்கோம் ஒரு மாதமா. இப்போ அரசியல்வாதி மக்களுக்கு நல்லது செய்யறது மாதிரி நடிக்கான். சரியா? வாத்தியார் பாடம் சொல்லி தர்றது மாதிரி நடிக்காரு, பையன் படிக்கிறது மாதிரி நடிக்கான், டாக்டர் காப்பாத்துற மாதிரி நடிக்காரு, பேஷண்ட் டாக்டர் நம்புற மாதிரி நடிக்கான். எல்லாம் நடிப்பு தான். சரியா? ஆஸ்பத்திரியிலிருந்து வெளியே வந்தோன்னு என்ன சொல்லுவான்? டாக்டர் பெரிய மோசடிக்கார பையன், சுட்ட பூரா பிடிங்கிட்டாம்மா. வாத்தியார் என்ன சொல்லுவான்? வாத்தியார் ஒரு ஆளா, இவனுக்கு எப்படி வேலை கொடுத்தாங்கன்னு தெரியலம்மா. இதே மாதிரி நம்மளும் செயற்கையாக ஒரு மழையை உருவாக்கி மக்களை ஏமாத்துவோமா? மக்களை ஏமாத்தவா? அதாவது மழை வந்து ஒன்று நாட்டுக்கு தான், மக்களுக்கு கிடையாது, பூமிக்கு தான் மழை. இப்போ மக்களுக்குன்னா அவங்கவுங்க தலையில் வந்து பெஞ்சிட்டு போகிற கிடையாது மழை. அது பார்த்தோம்னா நம்ம குளிச்சுக்கலாம். சரி, அதுவும் செயற்கை. இயற்கை மழை வந்து அப்படி கிடையாது, பூமியை நோக்கி வர்றது. சரி, நானே மழை வர வச்சாலும் அதை பற்றி வேணுனாலுமே மழை எனக்காக பெய்யலை, பூமிக்காக பெய்யுது. சரி. அப்போ எல்லாரும் அதை லாக் போட்டாங்க, அதை லாக் போட்டு இது பண்ணிட்டாங்க, பொய்ய சொல்லி அதை லாக் பண்ணிட்டாங்க. சரி, நான் உண்மை பேசி அந்த லாக்கை எடுத்து விடுறேன். இப்போ நம்ம பூமியில மாதிரியே மொத்தம் வந்து 9 கோள்கள் சுத்துதுன்னு முதல்ல சொன்னான். இப்போ 9 தாண்டி போயிடுச்சுன்னு சொல்லி சொல்றான். 10 15 20 கணக்கு வழக்கெல்லாம் சுத்துதுன்னு சொல்லி சொல்றான். அது உங்களுக்கு தெரியுமா? தெரியும் இல்லையா? அப்போ பூமி மாதிரியே வேறு சில கிரகங்கள்லையும் மழை பெய்யுதுங்கிறாங்களே, அதை பெய்ய வைக்கிறது நீங்களா அல்லது உங்களை மாதிரி வேற ஒரு பட்டுவாக்கு பாலகிருஷ்ணன் இருக்காரா? ஒரு விஷயம் 2000க்கு அப்புறம் நான் என்னைக்கு பேப்பர் வந்து அன்னைக்கு வந்து நான் மேலே நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். சரி, கண்டுபிடிச்சு அவங்க கைது போட்டாங்க மேலே உள்ள ஆண்டவர்கள். சரி, பூலோக ஆண்டவர்கள் கைது போடல. சரி, மேலே வந்தாங்க பாஸ்மார்க் எழுதி. இல்லை, இப்போ நான் என்னோட கேள்வி என்னன்னா, பூமியில் மழை பெய்யுறது மாதிரியே வேறு சில கிரகங்களில் மழை பெய்யுது, அதை வர வைக்கிறது நீங்களா அல்லது நினைத்தது முடிப்போம்ல வந்து 2 எம்ஜிஆர் இருப்பார்ல, நம்ம 2 பாலகிருஷ்ணனா? ஒரே ஆள் தான். அங்கே பெய்ய வைக்கிறது நீங்கள் இல்லை. அங்க போய் வைக்கிறது நீங்க இல்ல, பக்கத்து ஊர்ல பெய்யுது. நான் அதை சொல்லல, நானு அது பூமியை விட்டுட்டு வேற ஒரு கிரகத்துல பெய்யுது. நாடுங்கிறது பூமியில தான் இருக்கு, நாங்கிறது கிரகம் மட்டும் கிரகம். சரி, இல்ல ஆராய்ச்சி பண்ண வேண்டாம், இதெல்லாம் விஞ்ஞான பூர்வம் நிரூபிக்கப்பட்ட உண்மை. தெரியாது. அப்ப அங்க மழை வைக்கிறது நீங்க கிடையாது, நீங்க கிடையாது. அப்ப அங்க வர வைக்கிறது யாரு? அதாவது நான் பிறக்குனாலே மழை பெய்யுது. இல்லை நான் பிறக்கு தான் மழை பெய்யுது. மழை பெய்யுது. நான் ஒரு அதான் வருது. ஆமாம், இனிமேல் மழை பெய்யும். நான் இல்லாட்டாலும் மழை பெய்யும், கண்டிப்பாக மழை பெய்யும். ஆனால் இன்னொரு விஷயம், ரொம்ப மழை தான் 4-5 வருஷம் காய்ச்சி வச்சுன்னா இப்போ நான் காய்ச்சி ஜாமீன் எடுத்து போட்டு வர வைக்கிறேன். ஆமாம். ரெண்டாவது அதை பலபடியும் ஜாமீன் எடுத்து போட்டு வர வச்சுட்டே இருக்கேன். சரி, அதை போடாமல் இருந்ததுன்னா எனக்கு வறட்சி இருக்க போய் நான் ஜாமீன் எடுத்து வர வைக்கேன். சரி, என்கிட்ட பொருளாக வச்சுருந்தா நான் விட்டு போயிட்டேன். சரி, நான் என்னுடைய சூழ்நிலைக்காக தேவைக்காக சில பேர் 1-2 பணங்கள் வாங்குறதுக்காக நான் செய்கிறேன். சரி, அதுவும் இல்லைன்னா அதை செய்ய மாட்டேன் நான். இப்போது சரி, நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து உங்களுடைய மழையை உற்பத்தி பண்ணக்கூடிய சக்தியையும் திறமையும் யாரும் இங்கே நம்ப மாட்டேங்காங்க. இவங்க பூரா திராவிட மாடல்மாங்க. சரியா? ஒரு தலைவர் சிலையை வந்து கல்லுன்னு சொன்னால் கோவம் வரும், கடவுள் சிலையை வந்து கல்லுன்னு சொன்னாங்க அதுக்கு கோவப்படக்கூடாதுமாங்க. அந்த மாதிரியான மூளை வந்து குப்புறப்படுத்திருக்கக்கூடிய நபர்கள் இங்கே ஜாஸ்தி. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நேர கல்ஃப் கண்ட்ரிஸ், துபாய் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி நாடுகளுக்கு போங்க. அங்கே பாலைவனம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து சுத்தமாக மழையே இருக்காது. அங்கே மழையை பெய்ய வைக்கிறீங்க, ஒரு வாட்ரு கம்பெனி ஒன்று அங்கே போடுறீங்க, ஒரே வருஷத்தில் கோடீஸ்வரன் ஆகுறீங்க. செய்வோமா? நம்ம இந்தியாவிலே எல்லா ஒரு சில மாவட்டங்களில் அங்கே மாதிரி இந்தியாக்காரன் தான் 1 ரூபா தரமாட்டான்ல, இங்கே இந்தியாக்காரன் ஒன்று 10 காசு தர மாட்டேங்கிறான்ல. வெளிநாட்டுக்காரன் இல்லை, இவனோட அவன் மோசமாக இருப்பான், உங்களுக்கு தெரியாது. வெளிநாட்டுக்காரன் அங்கே அவனுக்கு பெட்ரோல் சர்வ சாதாரணமாக கிடைக்கிது, தண்ணி கிடைக்கல, மிஞ்சி போனால் ஒரு கூல்ட்ரிங்க்ஸு கூட ஒரு கூல்ட்ரிங்க்ஸு. பாலைவனமாக இருந்ததுனாக்கும் கூட ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் ஆக போகுது. இங்கே 60 ரூபானா அங்கே வேணால் ஒரு 200 ரூபா இருக்கும். குடிச்சதுக்கப்புறம் மழை சும்மா கொட்டோன்னு சொல்லி. ஆனால் எங்கே நம்ம இருக்க பாலைவனத்தில் மட்டும் கொட்டணும், வேற எங்கேயும் கொட்டக்கூடாது. அது நம்ம எல்லைக்குள்ளே இருக்கணும். அங்கே பெரிய குளம் மாதிரி ஒன்று வெட்டிக்கணும்.
அங்கே நிரப்பணும். அந்த தண்ணியை வந்து பியூரிஃபை பண்ணி வாட்டரை விற்கணும். நீங்கள் இதை சொல்கிறீங்கல்ல, அது வெளிநாடு விடுங்க. நம்ம ஊர்லேயும் நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் எல்லாத்துலேயும் 12 மாதம் தண்ணி வர வைக்க வரைக்க முடியுமா? ஆமாம், சரி இருக்கட்டும். ஏன்னு கேளுங்க, மழைன்னா அந்த இடத்துல மேஜிக் பண்ணி வர வைக்கல. கடலுக்கு நினைக்கணும்னா புயல் உருவாயிடும். சரி, புயல் உருவா தமிழ்நாடு 4 ஸ்டேட்டில் மழை பெய்யுது. அது பெய்யுது, நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? அதுக்கு தான் நான் மெயினான அரசுக்கு அதான் சொல்றேன், மழையை நிப்பாட்டுங்கிறேன். மழையை நிப்பாட்டி வேண்டியதானே. நம்ம அதாவது கேட்டீங்கன்னா 10 நாள் மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு வைங்க, அந்த கடைசி ஸ்டேட்டில் நிப்பாட்டலாம். சரி, மழை வந்துட்டு இருக்கும்போது நிப்பாட்ட முடியாது. சரி, வந்துட்டு இருக்கும்போது உடனே ஒரு வேகமாக அழிச்சிட்டு வரும்போது முன்னாள் நம்ம தான் ஆக்சிடென்ட் ஆகிடும். சரி, அவங்க வெட்டி போட்டு போயிடுவாங்க அந்த சாட்டுக்கு. சரி,